மத்ஸ்ய அவதாரம் உருவான கதை. இது லக்ஷ்மி நாராயண பெருமாள். இது பிரம்மா. அவர் தூங்கவே அந்த சமயம் ராட்சசன் நம்ம வேதங்களை கவர்ந்துட்டு போயிட்டான். அப்புறம் ராஜா தண்ணியில் இது பூஜை பண்ண போச்சே அவர் கையில் அந்த மீன் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அதை தன்னோட கமண்டலத்தில் எடுத்துகிட்டு வர்றார். ஆனால் மீன் அதை விட பெருசாகிடுறது. அதுக்கப்புறம் அதை பாத்திரத்தில் விடுறார். அதை விடையும் பெருசாகிடுது. அதனால் குளத்தில் விடுறார். குளத்தை விடையும் பெருசாகிடுது. அதனால் கடலில் விடுறதுக்கு போகிறார். ஆனால் அப்போ பெருமாள் மத்ஸ்யமாக நான் தான் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற மத்ஸ்யமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அவர் சொல்கிறார், நீங்கள் போட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, கூட்டுன்னு வாங்க மக்கள் எல்லாமோ, நான் உங்களை தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு விட்றேன்னு சொல்கிறார். அதான் ஏதோ போட்டில் போகிறார். மீன் கொம்போடு இருக்குது. பெருமாள் அதில் கட்டி வைக்கிறார். ஏதோ போட்டில் அழிச்சின்னு போகிறார். அப்புறம் காப்பாற்றிடுறார். அதுக்கப்புறம் ஒரிஜினல் தன்னுடைய ரூபத்தை அந்த ராஜாவுக்கு காமிக்கிறார். இது கிருஷ்ணர் லீலை சிலது. இது நம்ம ட்ரெடிஷ்னல் கொலு. இது வயல், ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் என்னென்னு, பெற்றோர்கள்லாம் குழந்தைங்களை எப்படி கவனிச்சிக்கணும் அப்படின்னு. இது போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கு வேலைக்கு போகிற பசங்கெல்லாம் எப்படி இருக்கணும் எழுதி வச்சுருக்கேன். இது ஸ்கூலு. இது டீனேஜ் பொண்ணெல்லாம் வீட்டில் தனியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். இது கிராமம். இது பெருமாள் தாயார். இதெல்லாம் கிராமத்து செட்டு.